இங்கே பாருங்க, பஸ்ஸில் பாருங்க வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, லோக்கல் பஸ்ஸு. ஆனால் வெஸ்ட் பெங்கால் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸ்லீப்பரில் உள்ளே ஏற்றிட்டாங்க. ஆனால் கசம்சான்னு வண்டி ஓட்டுறாங்க இங்கே. நம்ம தான் பொறுமையாக போகணும். இதெல்லாம் நேஷ்னல் ஹைவேங்க, NH15 இந்த நேஷ்னல் ஹைவே பேர். இப்போ இருக்கு பாருங்க. प्रसाद है, प्रसाद हाँ शिवरात्रि का சிவராத்திரி பிரசாத. மணி வந்து கரெக்டாக 1:29ங்க. இங்கே பாருங்க, நைட் எடுக்கணும் காமிக்கி. ஸோ அருணாச்சலுக்குள்ளே மறுபடியும் என்ட்ரு ஆக போகிறோம். போட்டுருப்பாங்க ரைட் சைடில் அருணாச்சல். வெயிட் கித்தனா கித்தனா கித்தனா. Oh my boy. ஓ மை காட். அண்ணனுக்கு வந்து பொழுது போன இன்னொரு ஆளை தூக்க பார்க்குறாரோ, பின்னாடி உட்கார வைக்க பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி உண்மையில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்காப்புல, கொரியன் மாதிரி இருக்காப்புல. நம்மளை கட் பண்ணி விட போகிறாரா? இந்த தூக்கிட்டார்ல ஒருத்தனை. செம்மையாக இருக்கு பாருங்க இந்த சன் செட் ஆனதுக்கப்புறம். உங்களுக்கு கேமராவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், லைவில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஹெச்டியாக தெரியுது எனக்கு. இங்கே பாருங்கள், மணி வந்து நீங்கள் வந்து டேட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 26 பிப்ரவரி சரிங்களா, 5:41. நம்ம வந்து இந்த பாயிண்டில் இருக்கோம் சரிங்களா. இங்கிட்டலாம் வந்து சூரியன் இருக்குது பாருங்கள், இங்கிட்டலாம் சூரியன் இருக்குது. தமிழ்நாடுலாம் இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. நாங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். One more doubt. Same booking office in Pasighat also, right? Yes. Anywhere I can take Pasighat or Rohit. Okay, sir. Okay. நகல்கன் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க. இந்த ஏரியா எதுக்கு வந்திருக்கோங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது வந்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும், யாருமே பண்ணாத ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் பண்ணவே இல்லை தமிழில், நம்ம தான் மொதல் வாட்டி பண்ண போகிறோம். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வந்து வேலை முடிஞ்சுங்க. இப்போ வந்து இந்த இட்டாநகர்லேருந்து, அதாவது நகல்கன்லேருந்து பசிகாட்னு ஒரு ஏரியா போகிறோம், அதான் பார்க்க போகிறோம். பசிகாட் கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து பசிகாட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 2 நிமிஷம், 236 கிலோமீட்டர். மதியானம் 1 மணிக்கு போகணும் காமிக்கி. இந்த பசிகாட் எதுக்கு போகிறோம் என்னங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்தா எண்ணில் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம எப்படி தமிழ்நாட்டிலேருந்து நம்மளோட ஸ்கார்பியோ எண்ணில் இந்த அருணாச்சலும் சிக்கிம் எல்லாம் சுற்றி பார்த்தோங்கிறதுக்கான பிளேலிஸ்ட்டு, மொத்த பிளேலிஸ்ட்டும் கார்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பசிகாட் போகலாம். ஒரு வழியில் சாப்பிட்ணும், ஜம்முன் இருக்குது இந்த இடம்லாம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊர் ஈஃபில் டவருங்க. என்னைய கேட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா டவரு, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அதாவது ஈஃபில் டவர் ஃப்ரான்ஸில் போய் பார்க்குறோம் லவ் சின்னம்னு, நம்ம ஊரே ஈஃபில் டவர் மாதிரி தான் இதை சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பஸ்ஸில் பாருங்கள் வண்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க, லோக்கல் பஸ்ஸு. ஆனால் வெஸ்ட் பெங்கால் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸ்லீப்பரில் உள்ளே ஏற்றிட்டாங்க. மனுஷன் படுக்கையில் பின்னாடி நினச்சி பாருங்க, பின்னாடி பஸ் இருக்கும், இது இருக்கும், 2 வீலர் இருக்கும். ஸோ இது வந்து நேஷ்னல் ஹைவேன்னு போட்டிருக்குங்க, NH15. பட் ஆனால் இதுதான் நேஷ்னல் ஹைவே. எவ்வளோ வாழைக்கா எங்கப்பா, மார்க்கெட் போல், வாழைக்கா மார்க்கெட் போல். சைக்கிளில் கொண்டு வந்து எல்லோரும் வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. வாழைப்பழமாக மாறப்போகுது 2-3 நாளில். வெத்தலையும் இருக்குது, கேரட்லாம் வருங்க, சூப்பராக இருக்கே பார்க்க. இங்கே வந்து இந்த அருணாச்சல் பிரதேசத்தில் வந்து பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரீஸ் கிடையாதுங்க. மக்கள் வந்து அதிகமாக வந்து விவசாயம் பண்ணுறாங்க, டூரிசம் நம்பி தான் இருக்காங்க. ஸோ இந்த அருணாச்சல் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வர மேக்ஸிமம் எப்படின்னா மலை எல்லாம் வந்து அருணாச்சல்கிட்ட இருக்குங்க. இந்த இமயமலை தொடரெல்லாம் கீழே இருக்க லேண்ட் சர்ஃபேஸ் எல்லாம் அசாம்கிட்ட இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து மலையிலேருந்து கீழே வந்து லேண்டில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ அசாம்குள்ளே வந்துடுறீங்க. திருப்பி ஏதாவது ஒரு மலைக்குள்ளே ஏறினீங்கன்னா அருணாச்சலுக்குள்ளே போயிடுறீங்க. இப்போ இட்டாநகர்லேருந்து நம்ம பசிகாட் போகிறோம் சரிங்களா. இந்த பசிகாட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இட்டாநகர்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்னா ஒரு 200 கிலோமீட்டர் வந்து லேண்டில் போகிறோம். அப்போ அது வந்து அசாமில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. திருப்பி நம்ம வந்து மேலே ஏறுவோம் பார்த்தீங்கன்னா மலை மேலே, அப்போ வந்து திருப்பி அருணாச்சல் ஸ்டார்ட் ஆயிடுது.
ஸோ இந்த மாதிரி மாறி 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 தான் வந்து வருது. நீங்கள் லாஸ்ட் டைம் போன வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நம்ம தவாங்கலேருந்து இட்டானார் வந்திருப்போம். அப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலேருந்து கீழே இறங்கியிருப்போம். நம்ம தவாங்கலேருந்து அப்படியே மலை தொடர்லேருந்து கீழே இறங்கி வந்திருப்போம். ஸோ அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பழுப்பொங் அப்படின்னு ஒரு ஏரியா வந்திருப்போம். பழுப்பொங்குன்னு அந்த ஏரியாவுக்கு அப்புறம் வந்து மலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அசாமில் என்டர் ஆகிட்டோம். மறுபடியும் இட்டாநகர் மட்டும் பார்த்தீங்கன்னா, இட்டாநகரில் ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அருணாச்சலுக்குள்ள வந்துட்டோம். ஸோ அப்படி தான் பிரிச்சிருக்காங்க இந்த இடத்த ஃபுல்லாக. ஹரிமோட், இது வந்து ஹரிமோட். அதாவது நம்ம கரெக்டாக வந்து அருணாச்சல்லேருந்து வெளியில், அந்த இட்டாநகர்லேருந்து வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஊர் வந்து ஹரிமோட்னு வருது. அது வந்து அசாமில் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ இப்போ அசாம்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் கொஞ்சம் நேரம். பாருங்க, சன்ரைஸ் தாபா கரெக்டாக பாருங்கள், சன்ரைஸ் ஆயிடுச்சு. மணி வந்து 8:30. ஸோ காலைல ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ காலைல சாப்பிட்ருவோம். தாபா திறந்துருக்கான்னு இல்லை, தாபா யூஸ்வலாக திறக்க மாட்டாங்க இன்னியர்லாம். சும்மா கேட்டு பார்ப்போம், இருந்தால் சாப்பிட்லாம். திறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை போலையே. பாய் பாய். பாய், தாபா ஓப்பனா? தாபா ஓப்பனா? ஐயா திறக்கலையா இன்னும்? ஸோ அப்படியே போங்க கொஞ்சம் தூரம். இந்த ரோடு பாருங்கள், நேஷ்னல் ஹைவே தான். ஃபுல்லாக வந்து பள்ளம் தாங்க. எப்படின்னா இங்கே பாருங்கள், பிரேக் அடிச்சா பாருங்கள் அவர் மேலே ஏறணும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக பள்ளம் இருக்குது. முன்னாடி கூட அடிச்சா தான் இந்த பார்த்தீங்களா, பார்த்தீங்களா எப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்குது பள்ளம். விழுந்தா சொத்து விடுவோம் வண்டி, அந்தளவுக்கு ஆழமாக இருக்குது. ஒரு கிடங்குன்னே சொல்லலாம் இந்த பள்ளத்தை தான் பார்த்து. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 9:20ங்க. நார்த் லக்கிம்பூர் பைபாஸில் இருக்கோம். அதாவது டுவர்ட்ஸ் பசிகாட் போகிற வழி. ஸோ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நிப்பாட்டினோங்க. ஒரு தாபா தான், உள்ளே போய் பார்ப்போம். ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். சரி உள்ளே எப்படி இருக்குன்னு காமிக்கேன் பாருங்கள். தாபாலாம் அந்த சைடு அசாமு, இந்த சைடு நார்த் சைடே வந்து பிரிச்சிடுறாங்க. அந்த அசாம் சைடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹட்டாக போட்டுறாங்க. சரிங்களா, இது குவாஹாத்தி எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. சின்ன சின்ன ஹட்டாக போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் வச்சுருக்காங்க. எல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. நல்லா சில்லுன்னு காற்று. ஸோ அது போக இந்த மாதிரி சின்ன சின்ன ஹட்டு இருக்குது. ஸோ என்ன தாபா இந்த மாதிரி செட்டப்பாக இருந்தாலும் இங்கே வந்து இந்த சைடு ஃபுல்லாமே அசாமுக்குள்ளே என்ட்ரானதுலேருந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி 20 ரூபா, அதாவது சப்பாத்தி 20 ரூபா சின்ன சைஸு. தாலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் தால் வந்து 90 ரூபா. தால் ஃப்ரைலாம் வந்து 150 ரூபா அந்த மாதிரி கணக்கில் பண்ணுறாங்க. ஸோ ரொட்டிங்க, சிக்கனு, தால் ஃப்ரை. ஓகே பை. ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து கோதுமையில் இந்த மாதிரி கோதுமை இங்கே கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பூரா என்ன பண்ணுறாங்க, ரொட்டினாலே வந்து மைதா கொடுத்துருவாங்க. 10 வாட்டி கேட்டாலும் மைதா தான் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், தம்பி மைதாவா கோதுமையா, மைதாவா கோதுமையா, கேட்டு தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுங்க. நம்ம ஊர் குழம்பு மாதிரி தாங்க இருக்குது. நம்ம ஊர் குழம்பு மாதிரி தாங்க இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 194 கிலோமீட்டருங்க. வந்து 2:08க்கு போகணும் காமிக்கி. அப்படியே போவோம், பார்ப்போம். ஹைவே மாதிரி தான் தெரியுது. என்ன பண்ண காற்று கிடக்கும் இந்த ரோடு கூகுள் கூட்டு போய்.
லெஃப்ட்டில் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹுண்டாய் எக்ஸ்டரு, அதுக்கு முன்னாடி ஆல்டோ. நான் அப்பயே சொன்னேன், நினச்சேன் இவங்க வந்து 2 பேரும் ஓட்டுறதே சரியில்லைன்னு. 2 பேரும் இடிச்சுக்கிட்டாங்க. சரியில்லை, இங்கேயோ சண்டை வர்றாங்க இப்போ. இந்த 3 வண்டியும் பாருங்க, ஓட்டினே 2 சரியில்லை. நான் அப்பயே நினைச்சேன், ஏன்டா இந்த ஓட்ட வெட்டுறீங்க இந்த ரோட்ல, என்னடா அவசரம்னு முட்டிக்கிட்டாங்க. ரோட பாருங்க, ஏதோ வந்து காட்டுக்குள்ளேயே போற மாதிரி இருக்கு இந்த ரோடு. அசாம் பொறுத்த வரையுமே இந்த தீமே வந்து டிஃப்ரெண்டா இப்படிதாங்க இருக்கு. ஏதோ காட்டுக்குள்ளேயே ஓட்டுற மாதிரி இருக்கு வண்டியை. நல்லா இருக்கு. அந்த என்ன சேர்ந்தா நம்ம முன்னாடி நம்ம ஊர்லலாம் புளிய மரத்துக்கு ஒட்டி ரோடு இருக்கு பார்த்தீங்களா, புளிய மரம் 2 சைடு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய மரமா இருக்கு. நல்லா இருக்கு டிஃப்ரெண்டா தீம். பல்ல மட்டும் இல்லைன்னா இந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கு வந்து சிவராத்திரி, மகா சிவராத்திரி. இங்கே வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. எல்லாம் வந்து இவங்களோட இந்த ட்ரெஸ்ஸு, அத்தட்டிக் ட்ரெஸ்ஸில் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்டு, ஷேரியும் ஒயிட் தான். இவங்க ட்ரெஸ்ஸு ஆண்கள் போட்டாலும் ஒயிட் தான் போட்டு போகிறாங்க. அடுத்து வரும் ஊர் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நிறையா ஊரில் போட்டு போயிட்டாங்க, எடுக்கல. அடுத்து வர ஊரில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். प्रसाद है, प्रसाद हाँ, शिवरात्रि का शिवरात्रि प्रसाद है. ஸோ இந்த ஊரை பாருங்க, கோக்கா புக் அப்படின்னு ஊர். எவ்வளோ பிஸியாக இருக்குது பாருங்க. எல்லாம் கோயில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அந்த ரைட் சைடில் இருக்க கோயில், தர்கோர கோயில். இங்கே ஒரு சிவன் இருக்கார் பாருங்க, பயங்கரமாக இருக்கார். பழைய காலத்து கோயில் போல். ஆனால் கசம்சான்னு வண்டி ஓட்டுறாங்க இங்கே. நம்ம தான் பொறுமையாக போனோம். நேஷனல் ஹைவேங்க, NH15 இந்த நேஷனல் ஹைவே பேர். எப்படி இருக்கு பாருங்க. நேஷனல் ஹைவே இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? போலீஸ் நிற்க சொல்லியிருக்கேன். ரைட் சைடில் போலீஸ் நிற்கிறார் பாருங்க. ஸ்டைலாக நிற்கிறது. நீங்கள் அப்படியே அவுட்ரு போவோம். அவுட்ரு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு காலத்தில் ஈஸியாக இப்படி தான் இருந்தது, ஆனால் இப்போ இப்படி இல்லை. அதாவது சென்னையில் இருக்க ஈஸியாக சொல்கிறாங்க. அந்த மகாபலிபுரம் ரோடு டு பாண்டிச்சேரி இந்த ரோடுலாம் சொல்கிறேன். இப்போல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இந்த ஹைவேல வந்துக்கிட்டு இருந்தோம். இப்படியே வந்தோமா, லெஃப்ட்டில் ஒரு டிவியேஷன் ஆகி லெஃப்ட்டில் வந்துருச்சு ரோடு தானே. ஸோ பாருங்கள், அழகான கிராமங்கள். இந்த பச்சை பசேன்னு கண்ணுக்கு இதமாக பார்க்கணும், அப்படியே எப்பயுமே அப்படியே பூத்து புழுங்கணும் அந்த பச்சையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான். பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கவங்க சொல்லுவாங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்மாங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸு சுற்றி வந்து கார்டன் மாதிரி அவங்களே விட்டுருக்காங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ட்ரெண்டாகும் பார்த்தீங்களா, ஸ்லோ மார்னிங், அப்புறம் வந்து ஸ்லோ சண்டே, அந்த மாதிரி இங்கே வந்து இவங்க லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு வராங்க. எவ்வளோ நிதானமாக கொண்டு வராங்க இங்கே அப்படிங்கிறது வந்து பார்க்குறதுக்கே வியப்பாக இருக்குது. ஒரு பரபரப்பே இல்லை இங்கெல்லாம். மணி வந்து கரெக்டாக 1:29ங்க. இங்கே பாருங்கள், நைட் எடுக்கணும் காமிக்கி. ஸோ அருணாச்சலுக்குள்ளே மறுபடியும் என்ட்ராக போகிறோம். போட்டுருக்காங்க ரைட் சைடில் அருணாச்சல் ஈட் ஷியாங் டிஸ்ட்ரிக். மறுபடியும் அருணாச்சலுக்குள்ளே வந்தாச்சு. அசாம்லேருந்து காலையில் அருணாச்சலில் இருந்தோம், ஒரு அரை மணி நேரத்தில் அசாமில் இருந்தோம், மறுபடியும் ஒரு 2 மணி நேரத்தில் மறுபடியும் அருணாச்சலுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி பாருங்கள் ஸ்டேட்டு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து அருணாச்சல் தான் ஃபுல்லாக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பசிகாட்டுக்கு வந்து 35 கிலோமீட்டருங்க, 42 நிமிஷம். மத்தியானம் 2:12 போகணும் காமிக்கி. ஸோ பசிகாட் வந்து பெரிய லெவலில் ஹில்ஸ் கிடையாதுங்க, அதனால வந்து ஆவரேஜாக ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஸ்ட்ரெச்சப் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கு. அருணாச்சலில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, மழை இல்லாமல். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பசிகாட்டுக்கு வந்து 17 கிலோமீட்டருங்க. இதுதான் பசிகாட்டு, இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்குங்க, ஆர்ச்செல்லாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இந்த பசிகாட் டவுனுக்குள்ளே போகிறதுக்கு 4 கிலோமீட்டர் இருக்குங்க, 4.4. நம்ம அங்கே வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.7. அது என்ன இடம்ங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இருக்குங்க. வெல்கம் டு பசிகாட். மணி என்ன? மதியம் 3. அதுக்கு மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். பசிகாட் வந்துட்டோம். வந்தோடனே சாப்பிட வந்துட்டாங்க ஒரு ஹோட்டலில். சாப்பிட்டு ஹோட்டலில் காமிக்கிறேன். இந்த சப்ஜி வந்து ஃப்ரீயாக, உருளைக்கிழங்கு. சப்பாத்தி வந்து 15 ரூபாயாம். இது சட்னி ஒன்று வச்சுருக்காங்க இந்த ஆள். அப்புறம் சைடிஷ் வந்து பீஃப் சொல்லியிருக்கோம், பீஃப் வரட்டும். அழகா நீ அழகா. இஃப் சப்போஸ் நீங்கள் பசிகாட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்லாம். அருமையாக இருந்தது. ஒரு சட்னி ஒன்று வச்சாங்க, பச்சை மிளகா கொத்தமல்லி போட்டு புளி போட்டு சூப்பராக இருந்துச்சு. இதாக இருக்குங்க, அகம் பீஃப் ஹோட்டல். ட்ரை பண்ணுங்கள், சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டில். ட்ரெண்ட்ஸ் அங்கே இருக்குது, இங்கேனுக்குள்ளே இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ பசிகாட்டில் வந்து இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, கீழே கார் பார்க்கிங் இருக்குது. எதுக்குடா இங்கே வந்த, எதுக்குடா இங்கே ஸ்டே பண்ணுற, என்னடா ஒன்றும் புரியல அப்படின்னு சிலர் நினைப்பீங்க. அதுக்கான பதில் விரைவில். இப்போ போயிட்டு ரூம் போயிட்டு வண்டி ட்ரெஸ் வந்து துவைக்க கொடுக்க போகிறோம். அது எங்கே கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லாண்ட்ரி வந்து பிரத்யேகமாக வந்து ஒரு அருமையான ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதை நாங்கள் போயிட்டு காமிக்கிறேன். சரி வாங்க போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு லாண்ட்ரி போய் கொடுப்போம். ஸோ இதான் வந்து நம்மளோட ரூமு இன்றைக்கி நைட்டுக்கு. ஒரு பர்ஃபெக்டான ரூமு, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அது வந்து பால்கனி, இந்த சைடு வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த ரூம் எல்லாம், அதாவது எக்ஸ்ட்ரா பெட்லாம் போட்டு. பட் மேட்ரு என்ன ஆகி போச்சுன்னா, ஏசி ஒரு கால். இப்போ என்னன்னா மறுபடியும் கீழ் ரூம் கொண்டு போகணும் எல்லாத்தையும். ஸோ நான் குளிச்சுட்டேன், இன்னொருத்தர் குளிச்சிட்டாரு, இன்னொருத்தர் குளிக்கணும். பாருங்கள், அந்த ரூம் வந்து ஓரளவு நம்ம கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்போ இவங்க க்ளீன் பண்ணி தச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ பண்ணிவிட்டு மறுபடியும் கீழ் ரூம் கொண்டு வரோம். வேறு ரூம் கொடுத்துட்டாங்க. ஏசி ஒர்க் ஆகலன்னு, இதில் ஜம்முன்னு ஒர்க் ஆகுது. துணியெலாம் எடுத்து வச்சிட்டோம் துவைக்கிறதுக்கு. ஸோ லாண்ட்ரி கொடுக்க வேண்டியதாங்க. ஒரு நீட்டான ரூம். மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம் விட்டு வெளியில் வந்துட்டு ஒரு சந்து உள்ளே போகிறோம். தவறுங்க, டாங் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஏரியா. இது வந்து ஒரு ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரூம் கேட்டோம், பட் ரூம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே இருக்குது துவைக்கிறதுக்கு. அது ப்ரைவேட்டாக. கிலோ வந்து 80 ரூபாயாம், 60 ரூபாயா கிலோ, 60 ரூபாயாம். ஸோ போய் துவைக்க கொடுப்போம். வாஷிங் ட்ரையிங், வாஷ் அண்ட் ட்ரை. கரண்ட் இல்ல.
Okay. This is from Prayagraj. Prayagraj. Bathing water. Holy water. Holy water. Even in this too, Prayagraj. हिंदी தெரியும் छोटा थोड़ा मालूम கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் மிஷின் நகியா வெயிட் மிஷின் நகியா white ओके बैग वेट कितना बैग वेट वेट मिशन इंग्लिश में इंदा ब्रो வெளிச்சமா தான் இருக்கு वेट कितना How much, boy? oh my god 6 kg 5 kg 6 kg. Okay, bye. okay bye So, Bag weight, bye. Bag weight. Bag weight, okay. This one, discount. Holy water, buy. So, discount. You also எழுதிக்கிறார் இப்போ மார்னிங் 6 ஆமாம் டேக் வாட் எவர் யூ வாண்ட் டேக் ப்ளீஸ் டேக் வாட் எவர் யூ வாண்ட் டேக் ஓகே நோ ப்ராப்ளம் டேக் Oh, சூப்பர் பாய் oh my God. தூக்கு பாய் Prayagraj God. Holy water. 3 Okay. சூப்பர் பாய் பாய் திஸ் ஒன் டிஸ்கவுண்ட் ஓகே ஹோலி வாட்டர் ஓகே Okay. How much total? total 6 plus 3 9 kgs 9. Okay, bye. 9.5 na? 9.3 Okay. 9.3 by total 9.3 So, kg எழுதி வைக்கிறாரு. நாளைக்கு 6:30 மணி. Only okay. okay bye thank Tomorrow you morning, what time, bye? Huh? Tomorrow morning. Morning wale? What time we should collect? அதான் எழுதுறாரா புக் எழுதுறாரு பாரு யோசி अरे बुक में लिख देगा हाँ புக் எழுதுறாரு பாரு बुक में लिख देगा ओके ओके भाई भाई कितना भाई लिखना पड़ेगा 1 kg कितना 90 हे 90 என்ன 16 யூரி கூட்டு வந்தீங்க नहीं ये नहीं ये नो नो Prayagraj, bye. वो तो नॉर्मली ये है तो ना है फिर भाई नो आइन भाई भाई टाउसर भाई आइन भाई टोटल में ये आएगा यहाँ का रूल में ये आएगा But no need. आइन नो आइन ओके ओके 60 लगा ஆ Good bye. இவருங்க 90 ரூபா போட்டாரு இப்போ 80 ரூபா மாத்துறாரு नेम नेम 60 ரூபா மாத்துறாரு சாரி 90 ரூபா போட்டாப்ல 60 ரூபா மாத்திட்டாப்ல இப்போ नाम जीव योगेश Address में इधर है. नहीं फोन नंबर ஓகேங்க இந்த இருக்கு பாருங்க 4 வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு 2 வாஷிங் மிஷின் 2 ட்ரையர் பாய் 2 வாஷிங் மிஷின் 2 ட்ரையரா हाँ ஓகே ஓகே कल देगा ना ஹீட்டர் வச்சிருக்காரு பாருங்க कल 11 11 6:30. टोटल है हाँ जी हम कर देंगे इसको देखो 9 kg. எத்தனை மணிக்கு சொன்னாரு ओके भाई थैंक यू आपका नाम मणि कुमार मलिक कुमार मोनिक कुमार टाउन टाउन हम्म टाउन बोले तो What state? घर में हाँ असम असम किधर सिलापतार सीलापतार ओके भाई ओके हाँ ना मालूम ஸோ பார்த்தீங்கன்னா துணியை கொடுத்தாச்சுங்க நாளைக்கு வந்து தரேன்னு சொல்லியிருக்காப்புல ஒரு 9 வரைக்கும் ஓப்பன் பண்ணாரா அப்போ தரேன்னு சொல்லியிருக்காப்புல கண்டிப்பாக சாயங்காலம் ஆக்கிடுவார் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சுங்க அப்புறம் வந்து இங்கே ஒரு 2 ஃபேமஸ் ஸ்பாட் இருக்கான் ஸோ அதை கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம லாண்ட்ரிக்கார் அண்ணன்ட்ட கேட்டதுக்கு நான் பைக்கில் வரேன் நீங்கள் காரில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இருக்கார் வாங்க இவர் தான் ஓகே பாய் கமான் செல்லோ ஸோ அப்படி நம்ம போயிட்டு பாயோட போயிட்டு என்ஜாய் பண்ணுவோம் அண்ணன் பேர் ஜூலு வாங்க ஜூலு ஒர்க் பண்ணுறாராம் அண்ணனுக்கு வந்து பொழுது போன இன்னொரு ஆளை தூக்க பார்க்குறாரோ பின்னாடி உட்கார வைக்க பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு உண்மையை நல்லா
டிஃப்ரெண்ட்டாக இருக்காப்புல, கொரியன் மாதிரி இருக்காப்புல. நம்ம கட் பண்ணி விட போகிறாரா? இந்த தூக்கிட்டார்ல ஒருத்தனை. நமக்கு ஒரு ஆள் தான், அவருக்கு ஒரு ஆள். சம்முன்னு ஒரு ஆள் வருங்க அண்ணே. அதனால் ஃபாலோ பண்ண கொஞ்சம் நேரம். कुछ चिकन उकन फूड खाएगा, बियर पिएगा? बियर नहीं, वहाँ में है. हाँ நோ டீ டோட்டலர் பாய். हाँ ओके ஏர்போர்ட் போயிடுவோம். अगले போங்க. அவர் இங்கே பீர் சாப்பிட போகிறீங்களா, எது சாப்பிட போகிறீங்களா? சிக்கன் பாய்ஸ் எல்லாம் இந்த ஊரில் சில் பண்ணோம்னாலே பீர் ஈருன்னு தான் போடுறாங்க போல். இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள், ஏர்போர்ட் இங்கிட்டு தான் இருக்குது. லெஃப்ட் சைட்லாம் பாருங்களேன், ஒரு மாதிரி தீவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க அந்த சைடு. நம்ம அடுத்த வீடியோவில் அந்த இடம் ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா. இந்த கூட்டுன்ட்டு இருப்பாங்க குமுளி காட், இதுக்குள்ளே நிப்பாட்டணுமா பாட்டி அதுக்குள்ளே. ரொம்ப ரொம்ப அன்புள்ள அண்ணனா இருக்காரு, பாசமாக இருக்காரு. இங்கே வருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க அந்த சைடு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. South language கொஞ்சம் கொஞ்சம் मालूम. கொஞ்சம் கொஞ்சம் கன்னடா, பெங்களூர், பாம்சந்திரா. ஓகே ஓகே ஓகே, பாம்சந்திராவில் வேலை தராங்க இவர். இங்கே வந்து பார்க் மாதிரி ஒரு செட்டப் வேறு இருக்குது. பைக்கில் ஒருத்தர் வேகமாக விரட்டி போய்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் பேங்க்குங்க, அதாவது வந்து ஆத்தங்கரை. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஆத்தங்கரை வந்து ஃபேமஸாக. தண்ணியே இல்லைங்க, ஆனால் இந்த பாருங்க. हेलो त्यो लाइट आयो भने भन्नु हो. आइक्यो கம்மியாக தண்ணி போகுது. आएको बित्तिकै भनिहाल्नु फोन हेर्नु. செங் நதி ரிவர். सेङ பான் பிளேஸ், ரிவர் பான் பிளேஸ். भन्दै त के அருணாச்சலா? अरुणाचल पासीघाट. பசிகாட். ஸோ இது வந்து அருணாச்சல்லே உருவாகி போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் கூலிங் பெருசாக எதுவும் இல்லைங்க இந்த சைடெலாம், கூலிங் கம்மி தான். செம்மையாக இருக்கு பாருங்க இந்த சன் செட் ஆனதுக்கப்புறம். உங்களுக்கு கேமராவில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், லைவில் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு ஹெச்டியாக தெரியுது எனக்கு. ஜென்ரலாக கேட்டேன் எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ்லாம் வருதுன்னு தெரியல. பட் மக்கள்கிட்ட எல்லாட்டையும் கொஞ்சம் காசு இருக்குங்க இங்கே. அது எப்படி வருதுன்னு தெரியல. மொத்தமாகவே டூரிசம் தான் வருதுங்கிறாங்க. ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரீஸும் இங்கே கிடையாது. காசு இருக்குது சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து நல்லா பெரிய பெரிய கார் தான் வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஊர் வந்து டூரிசம் நம்பி தான் இருக்குது. இந்த டூரிசத்துலேயே வந்து இவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறதுக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டா மாதிரி வச்சுருக்காங்க. சிக்கிம் வந்து இதோட டாப்பில் வச்சுருக்காங்க. 87 ஓ மேலே. ஓ 800-90களில் எப்படி இருந்தாங்கன்னா, 80-90களில், சாரி 800 பாருங்க, 80-90களில் வந்து மக்கள் எப்படி வாழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. போய் பார்ப்போம் மேலே. அப்படியே மேலே கூட அழகாக வந்திருக்கலாம். இது என்ன ரூட்டுன்னு இங்கிட்டு கூட நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க தெரியலை. அதான் வழுக்க விட்டு மேலே தூக்கிட்டு போகிறாங்க. சொந்தா இருக்கு பாருங்க. Abo. Spelling? Abo.
ஆபோன்னு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா? Abo atau Atau meaning community ya? இவங்க வந்து அபோ அத்தோன்னு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்தாப்புல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாப்புல கிளம்பிட்டாப்புல. ஸோ இது வந்து டேயில் பார்க்க தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், மணி வந்து நீங்கள் வந்து டேட் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 26 பிப்ரவரி சரிங்களா, 5:41. நம்ம வந்து இந்த பாயிண்டில் இருக்கோம் சரிங்களா. இங்கிட்டலாம் வந்து சூரியன் இருக்குது பாருங்கள், இங்கிட்டலாம் சூரியன் இருக்குது. தமிழ்நாடுலாம் இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. நாங்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு வழியாக எல்லா இடமும் சுற்றிட்டு ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ ஒன்றாம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், அதாவது யாருமே பண்ணாத ஒரு கண்டென்ட்டில் வந்து பார்ப்போம். பாய்.